Fest 2025 கோலம்ல தேர்ட் மேட்ச் ஸ்பாட்டன்ஸ் பெருமலேரி vs 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம் பெரிய இரும்பேடு. ஸோ இதில் டாஸை வின் பண்ணியிருக்கிறது ஐயோ ஒய்டு வந்திருக்குங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது. ஸோ டாஸை வின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டன்ஸ் டாஸை வின் பண்ணி போலிங் போட்டுட்டு இருக்கிறாங்க. நல்ல ஒரு முடிவான்றதை நம்ம கொஞ்ச நேரத்தில் பார்த்துருவோம். ஏன்னா போன மேட்சை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ண டீம் தோத்துட்டாங்க. ஸ்லோவர் ஷாட் டெலிவரி எங்க வேணா தூக்கி அடிச்சிருக்கலாம் அதை. ஆனால் கீப்பர் கையில் விட்டுருக்காரு. பேட்ஸ்மேன் எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்களா. அந்த அழகா லட்டு பாலையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காம கீப்பர் கையில் விட்டுருக்காருன்னா அப்போ அவர் மைண்டில் ஏதோ பெருசாக வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ டாட் பால் அமைதிங்க. அடுத்த பந்து திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த வாட்டி மேலே பட்டிருக்கு. கீப்பர் கையில் விடல அவர். ஒரு பால் தான் கொடுக்க போடும் கீப்பர் கையில். மற்ற பால் நான் உடம்புல வாங்கன்னு சொல்லிட்டு ஆடி இருக்காருங்க. 2வது பால் டாட் பால். ஸோ 3 பந்துகள் மீதம் உள்ளது. இன்ன வரைக்கும் ரன்னு ஒரு ரன்னு கூட வரல நினைக்கிறேன். மணிக்கும் ஒரு ரன் வந்திருக்கு. இந்த வாட்டி வைடா இல்ல பேட்ல பட்டிருக்கு நினைக்கிறேன். எஸ், ஸோ பேட்ல பட்டிருக்கு. ஒரு கம்ஃபர்டபுள் சிங்கிள் லெக் சைடில். ஸோ போன மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆன டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்லையும் ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஆடுற டீம் ஜெயிப்பாங்களா இல்லையான்றதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தை தெரிஞ்சிடும். அடுத்த பந்து ஆஹான்ற ஒரு மணி ஒலித்திருக்கிறது இந்த பந்துல. டாட் பால். ஸ்கோரர் இங்கே பார்த்தீங்கன்னா புள்ளி வைக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்கிறாப்புல. ஏன்னா ஒரே டாட் பாலாக வந்துட்டு இருக்குது இந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னும் 2 ரன் மட்டுமே வந்திருக்கு இந்த ஓவரில். கடைசி பந்து இருக்கு. கடைசி பந்து 6 போட வைப்பாரா ஸ்கோரர்ன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். வினோத்குமார் ஸ்ட்ரைக்ல இருக்காருங்க. கடைசி பந்து இந்த ஓவரில் இல்ல, அதுவும் வந்து ஒரு டாட் பாலா போட்டுக்கோங்க. புள்ளி புள்ளியா வச்சிருக்காருங்க ஸ்கோரர். அந்த டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. at the end of over 1-2 for no loss. DJ put the song please. செக் பண்ணி முடிச்சாச்சு. முதல் ஓவர் கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஒன்று போட்டாங்க. அந்த சாங்குக்கு அற்புதமா ஆடிய நம்ம சியர் கேர்ள்ஸுக்கு மிக்க நன்றி. ஸோ 2வது ஓவர் இந்த மேட்ச்ல இதுவும் ஒரு சொயிட்டாரு. ஆனா சொட்டினதுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லாம வந்து திருப்பியும் கையில போயிருக்கு. ஆனா வைடா வந்திருக்கு. இது எவ்ரி நைட் இன் மை ட்ரீம்ஸ் அம்பையர் அப்படின்னு கை தூக்கினாருன்னா வைடுன்னு அர்த்தம். இதுவும் ஒரு வைடு. எஸ், ஸோ நான் போன ஓவரை சொல்லிட்டு இருந்தேன் எல்லா பாலும் வந்தீங்கன்னா புள்ளி புள்ளியா வச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ எல்லா பாலும் வைடு வைடா போட்டு இருக்காரு நம்ம ஸ்கோரர். உன் பேர் என்னப்பா? முகேஷ். ஸோ முகேஷ் பவுலர், சாரி ஸ்கோரர் கிடையாது. இங்கே ரோல் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ 2 ரன் சும்மா வந்திருக்கு இந்த ஓவரில். காத்துல அடிச்சிருக்காரு. காத்துல அடிச்சது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ரி பாக்ஸ் தலைக்கு மேலே அடிச்சிருக்காருங்க. 6
சோ முதல் ஆறு இங்க வந்திருக்கு ரஞ்சித்தோட பேட்ல இருந்து. ஷார்ட்டா போடப்பட்ட பந்து. சோ அடுத்த பாலும் இங்க வைடா அமைது. ஒரு பால் மட்டுமே போட்டு 9 ரன் கொடுத்திருக்காரு. இந்த ஓவர் நம்ம 11 ஸ்டார் கிரிக்கெட் டீமுக்கு அமைதோ இல்லையா ஸ்பார்டன்ஸுக்கு பயங்கரமா அமைஞ்சிட்டு இருக்கு. போன ஓவர்ல விட்டதில்ல, இந்த ஓவர்ல பிடிக்கிறாங்க. திருப்பியும் ஒரு வைடு. என்னங்க போங்க. முதல் பால் வைடு, ரெண்டாவது பால் வைடு, அப்புறம் ஒரு 6க்கு அப்புறம் 2 வைடு. ஸோ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 5 பால் போட்டாரு. ஆனால் கணக்கில் வர்றது ஒரு பால் தானே. ஒரே ஒரு 6 மட்டும் தான் கணக்கில் வந்திருக்கு. லென்த்ல போடப்பட்ட பந்து, இதையும் புல்லடிச்சிருக்காரு. பவுண்டரி போமா? எஸ், போயிருக்கு பவுண்டரி. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஓவரா அமைஞ்சிருக்குது இது. ஸோ 10 ரூபா லேச 100 ரூபா கொடுத்து வாங்கின மாதிரி இங்க காஸ்ட்லியா அமைஞ்சிட்டு இருக்கு ஓவரு. வந்துட்டாருங்க. திருப்பி பவுலரு கேமுக்குள்ள வந்துட்டாரு. இதே பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் முடிகிற வரைக்கும் போட்டால் மட்டும்தான் அவர் கொடுத்த ரன்னை ஈடு கட்ட முடியும். அதை பண்றாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பேட்ஸ்மேன் போன ஓவரில் என்னதான் வந்து தடை ஆடிந்தாலும் இந்த ஓவர் நல்லா அடிச்சிருக்காரு. தரையோடு அடிக்கப்பட்ட பந்து. ஒரு ரன்னுக்கு மேலே ஓட முடியாது எப்படி இருந்தாலும். அப்படியே ஓடினீங்கன்னா அங்கேருந்து அனல் பறக்கிற ஒரு த்ரோ ஒன்று வரும். அந்த த்ரோ ஸ்டம்ப் அடிச்சதுன்னா நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. இந்த வாட்டி லெக் சைடில் பவுண்டரிக்கு வாய்ப்பு இல்லை. சிங்கிள் மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக எடுத்து அடிக்கணும். ஃபீல்டர் அடிச்சிருக்காரு. ஸோ சிங்கிள் மட்டுமே இங்கே வந்திருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வராருங்க. கை வருது இப்போ தான் போலருக்கு. போன ஃபஸ்ட்டு 4 பாலாக கை வரல. இந்த வாட்டி திருப்பியும் லெக் சைடில். ஆனால் என்னங்க போங்க, தரையோடு அடிச்சிங்கன்னா வந்து பால் வந்து போவாது. பயணம் செய்வது மிக கஷ்டம். அதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவரை தொடர்ந்து 2வது ஓவர் முடிவில் 19 ரன்னுக்கு நோ லாஸிங்க. செக் செக். அடுத்த பந்து, இதுவும் ஒரு அகல பந்து. எஸ். ஸோ 2 கையை மடக்கி நீட்டினார்னா உங்களுக்கே தெரியும் என்னன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒயிட் பால். எக்ஸ்ட்ராவா ரன்னு அள்ளி அள்ளி வாரி கொடுத்துனுங்கிறாங்க நம்ம 11 ஸ்டார் கிரிக்கெட் அணி. வாரி கொடுக்கறது மட்டும் இல்லாம தூக்கியும் கொடுத்துருக்குறாங்க இங்க. ஆனா பாதிப்பு எதுவும் இல்லை அங்க ஃபீல்ட் இருக்கனால. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆஹா, திருப்பியும் ஒரு வைடா. சகல பந்து வைடுக்கு மேல வைடா போட்டு நினைக்கிறாங்க. முதல் ஓவர் அற்புதமா ஆரம்பிச்சதை தொடர்ந்து இங்க கொஞ்சம் கொஞ்சமா தட்டி தடுமாறிட்டு இருக்காங்க நம்ம 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம். மணிகம் ஸ்பார்டன்ஸ் போலிங்ல தடுமாறிட்டு இருக்காங்க. டீமையே மாத்தி சொல்லிட்டு இருக்கேன். இதுவும் ஒரு வைடுங்க. எஸ். ஸோ கையும் வரல காலும் வரல. அது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு இல்லை, பவுலருக்கு.
கண்ட்ரோலே இல்லாமல் போட்டுட்டு இருக்காங்க இங்கே ஸ்பார்டன்ஸ் அணியினர். போன ஓவரோட அந்த வைடு ஸ்ட்ரீக் இங்கே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஒரு வழியா ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு டாட் பால் வந்திருக்கு. அதுவும் அமாவாசை அன்னைக்கு வந்திருக்கு டாட் பால். அமாவாசை அன்னைக்கு யார் உக்கிரமாவரம் இல்லையோ சாய் உக்கிரமாவார் நினைக்கிறேன். அதனால ஒரு டாட் பால் போட்டிருக்காருங்க. இந்த வாட்டி லோ ஃபுல் டாஸ் அடிச்சிருக்காரு லெக் சைட்ல. இதுவும் ஒரு 6. ஸோ பெரிய பெரிய ஓவரா அமைஞ்சு நிற்குது. எல்லா ஓவரும் முதல் ஓவரை தொடர்ந்து. ஸோ பாட்டை போட்டு விடுங்க டிஜே. ஒரு பாட்டு போட்டேன் சாங்கடா அதான் சாங். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சது பாட்டு முடிஞ்சதை தொடர்ந்தீங்க. லெக் சைடில் திரும்பவும் மடிச்சிருக்காருங்க. என்னங்க போங்க, இன்னொரு 6 எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸ்பார்டன்ஸ் அவங்க முதல் ஓவர் அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து 2வது ஓவரும் 3வது ஓவரும் வாரி வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க ரன்னை. இதை கட்டுப்படுத்துறதுக்கு யாராவது ஒருத்தர் வருவாங்களா? ஒரு புவனேஸ்வர் குமார் தேவைப்படுது ஸ்பார்டன்ஸுக்கு. அது யார் அமைய போறான்றதை நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போறோம். ஐயோ என்னங்க சொல்லிட்டு இருக்காருங்க இங்க 6. ஸோ 6 தொடர்ந்து அடுத்த பந்து இன்னொரு 6. இல்லைங்க, டாட் பாலோட முடிதா? இல்லை, ஒயிடு கொடுத்திருக்காரு அம்பையர். தேவையே இல்லாத ஒரு பந்து. உதிரிகள் நமது எதிரிகள் என்பதை இங்க பவுலர் மறந்துட்டார் நினைக்கிறேன். சஞ்சய் ராமசாமியா இருக்கிற பவுலர் இங்க மறந்துட்டு இருக்கிறாரு. உதிரிகள் எதிரிகள். வைடுக்கு ரிவ்யூங்க. சோ அடுத்த பந்து நறுக்குன்னு இறங்கிருக்காரு ஒரு யாக்கரு. வந்துருச்சுங்க இங்க மாமா, வந்துருச்சு. சோ அந்த கோவத்தின உச்சமா இந்த பந்த காலிலே இறங்கிருக்காரு. ஒரு நெயில் பைட்டிங் மணிக்கும் நல்ல யாக்கர் நெயில் பண்ணிருக்காரு. யாரு?
ஐயோ லெக் சைடுல புல் ஷாட், அரைக்குழி பந்து தூக்கி அடிச்சிருக்காரு எங்கேயோ. 6. சோ முதல் பந்து யாக்கர் செம்மையா நெயில் பண்ணாருன்னு சொன்னோம். அதை தொடர்ந்து இங்க அவர் லென்த்தை மிஸ் பண்ணிருக்காரு. அவர் லென்த்தை மிஸ் பண்ண என்ன, இங்க பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணல. வந்ததை பார்த்து ஓங்கி அடிக்கப்பட்ட ஒரு ஷாட்டு, ஒரு 6 ரன்னா அமையுது. திருப்பியும் இங்க லாங்கா திசையில 6. இது ஒரு பிளாட் சிக்ஸருங்க. சரியான ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க நம்ம 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம். திரும்பியும் இந்த வாட்டி காத்துல போயிருக்கு, கையில கேட்சா அமுக்கி பிடிச்சிருக்காரு நம்ம அண்ணன். யாருன்னு பேர் தெரியல, பட் பரவாயில்ல, சரியான ஒரு ஃபீல்டிங். மச் நீடட் பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு நம்ம ஸ்பாட்டன்ஸ் பெருமலேரிக்கு. ஸோ 3.4ல 49 வந்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விக்கெட்டிங்க 4வது ஓவரில் தான் இழகுறாங்க. அந்த மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க நம்ம மணிகம் 11 ஸ்டார் கிரிக்கெட் அணியினர். வந்த எல்லா பந்தும் எங்க பறகுதுன்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த வாட்டி மேல பறந்துருக்கு. கீப்பருக்கு சரியான ஒரு சான்ஸ் இருந்துச்சு, அதை விட்டாருங்க. வாய்ப்பு தவற விட்டுருக்காரு இங்க கீப்பர். பிடிச்சிருந்தா ஆன ஹேட்ரிக் வந்திருக்கும். ஆனா பவுலரு சரியான ஒரு பவுலிங் போட்டிருக்காரு. பவுலருக்கு வந்து ஆன் ஹேட்ரிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டின்னு இருக்காருங்க நம்ம கீப்பர். அடுத்த பந்து திருப்பியும் ஒரு நல்ல யாக்கர், பட் கணிச்சு அடிச்சிருக்காருங்க பேட்டரிங்க. மேபி ஒரு ஓவர் பிச்சா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதோட இங்கே ஒவ்வொரு முடிவுக்கு வருது. அட் த எண்ட் ஆஃப் 4 overs ஸ்கோர் என்ன பார்த்தீங்கன்னா 51க்கு ஒரு விக்கெட் தான். 2 விக்கெட் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் கீப்பர் விட்டாரு, என்ன பண்ணுறது. ஸோ டிஜே புட் தி சாங் ப்ளீஸ். ஸோ முதல் முறையா இங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்திருக்காரு நினைக்கிறேன். வெகு தூரத்துல இருந்து ஓடி வர ரன்னப்பு. என்னங்க அவ்வளவு தூரம் ஓடி வந்து வைடு போறதுக்காக ஓடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கேப்டன் கேட்கறது எனக்கு காதுல விடுது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல இதான் பெரிய ரன் அப் நினைக்கிறேன் இன்னைக்கு மேட்ச்ல. மேபி இந்த டோர்னமெண்ட்ல பெரிய ரன் அப்பா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்த பந்து இதுவும் ஒரு வைடு. ஆஹா அவ்வளவு தூரம் வந்து ஓடி வந்து வைடு விடா போட்டு இருக்காருங்க. சந்தோஷுக்கு இன்னைக்கு சந்தோஷமா இல்ல, ஏன்னா 2 பால் வைடு போட்டிருக்காரு. அகல பந்து 2 பந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் ரன்னப்ப குறைஸ்டார் நினைக்கிறேன். எஸ் குறைஸ்டார். அரௌண்ட் த விக்கெட் வராருங்க. அரௌண்ட் த விக்கெட் வந்தா நமக்கு வந்து கையில வருது பாலு. ரன் அவுட்டா? ஐயோ பிடிச்சி அடிச்சிருந்தீங்கன்னா அவுட்டு. ஆனா எனக்கு வேணா ரன் அவுட், நான் ரன் அவுட்லாம் எடுக்க மாட்டேன், ரன் அவுட் என் கணக்குல வரான்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு. போல்டு கேட்ச் இது அந்த கண்டிப்பா எடுத்துருப்பாரு. ரன் அவுட்ன்றனால பவுலர் இங்க அசாத்தியமா விட்டாரு.
அடுத்த பந்து இதுவும் ஒரு அகல பந்து தான் நினைக்கிறேன். எஸ். ஸோ ஒயிட் டெலிவரி வந்திருக்கு. இங்க ஸ்பார்டன்ஸ் அணியினர் கண்டிப்பா 25 மேல கொடுத்துருவாங்க ஒய்ட. அதாவது 5 ஓவர் மேட்சா 7 ஓவர் மேட்சா போட்டுறாங்க. அந்த 7 ஓவர் எப்படின்னா 2 ஓவர் வைடு. அடித்தார் அடி. அடிச்ச ஷாட் இங்க இன்னர் சர்க்கிளே தாண்டல. ஜஸ்ட் ஒரு சிங்கிள். யாக்கிங் லென்த்ல போடப்பட்ட பந்து கையில ஊழ்ந்திருக்கு. ஐயோ விட்டாருங்க. இங்க விட்டதன் காரணமாக ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். இந்த ஓவர்லயும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 6 பால் போட்டு முடிச்சிட்டாரு. ஆனா கணக்குல வராத பந்து 3 பந்து. இன்னும் 3 பந்து பாக்கி இருக்கு போடணும். Wide delivery. Wide every night in my dreams umpire. 2 கையை தூக்கிட்டாரு. ஒயிட் +1. ஸோ சும்மா 2 ரன் வந்திருக்கு. இந்த பாலை இந்த ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 7 பால் போட்டிருக்காரு. ஆனால் 3 பால் மட்டுமே. இன்னும் 3 பால் போட்டாலும் 11 பாலா 10 பால் அமையும். தட்டி விட்டுருக்காருங்க. ஏபி டிவிலியர்ஸ் ஷாட் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் அவுட் ஃபீல்டில் சப்போர்ட் இல்லாத காரணத்தினால ஜஸ்ட் அ சிங்கிள். அகல பந்து. ஸோ 10 பால் இல்லை 2 ஓவர் போட்டுருவார் நினைக்கிறேன் இந்த ஓவரில். 4வது ஓவரே இவ்வளோ பெருசா. மணிக்கம் கடைசி ஓவரு ஃபுல்ஸா வச்சு முடிப்பாங்கன்னு பார்த்தா கமா போட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. இது சரியான டெலிவரிங்க. இந்த பால் எங்கெங்க வச்சிருந்தீங்க? இந்த பாலை வச்சுக்கிட்டு அத்தனை ஒயிட் போட்டீங்க போங்க. ஒரு சிங்கிள் வந்திருக்கு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இவ்வளவு நேரம் வைடு பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு சிங்கிள் வந்திருக்கு. ஆஹா எல்பிடபிள்யூ அப்பீல் கேட்கறேன் நினைக்கிறேன். ரிவ்யூ. எஸ். ஸோ ரிவ்யூ கேட்டிருக்காங்க. எல்பிடபிள்யூ இருக்கா? எல்பிடபிள்யூக்கு இல்லை எதுக்கோ ரிவ்யூ கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அதோட இந்த ஓவர் முடிவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ காலில் பட்டிருக்கா இல்லை பேட்டில் பட்டிருக்கான்ற ஒரு ரிவ்யூ நினைக்கிறேன். ஸோ லெக் பையா பேட்டா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ ரிவ்யூ கிடையாது. அதோட இன்னிங்ஸ் நிறைவு பெறுதுங்க. நம்ம 17th டே இன்னைக்கு 17th டேல 3வது மேட்ச்ல முதல் இன்னிங்ஸ் இங்க நிறைவு பெறுது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 61 அப்படின்ற ஒரு இமாலய இலக்கை செட் பண்ணியிருக்காங்க நம்ம 11 ஸ்டார் கிரிக்கெட் அணியினர். ஸோ ஸ்பார்டன்ஸ் இந்த 61 எத்தனை ஓவரில் முடிகிறாங்க இல்லை முடிகிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் 2025 கோவளத்தில் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் நானும் ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறேன். என்னோட கோ கமெண்டேட்டர் அருண் உங்களோட நினைவார் செகண்ட் இன்னிங்ஸில். ஏன்னா அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. என்கிட்ட கேட்டு சண்டை போட்டு வாங்கினாரு செகண்ட் இன்னிங்ஸை. எஸ், தேங்க்யூ மது. எஸ், இன்றைய நாளுக்கான 17வது நாளுக்கான 3வது போட்டி முதல் இன்னிங்ஸ் நிறைவு பெற்றிருக்கின்றது. அது யாருக்கு விளையாடின மேட்ச்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்டன்ஸ் பெருமாளேரி மற்றும் பெரிய இரும்பேடு ஆகிய 2 அணிகள் விளையாடிய போட்டி. இதில் டாஸில் வெற்றி பெற்ற ஸ்பார்டன்ஸ் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்து அதில் 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம் முதலில் பேட் செய்து 61 டார்கெட்டாக ஸ்பார்டன்ஸுக்கு நிர்ணயித்திருக்கின்றார்கள். 2வது இன்னிங்ஸ் துவங்கப்பட இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பான முறையில் டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் டே 17
துவங்கப்பட்டு 3வது போட்டியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் மற்றும் திருப்போரூர் வடக்கு ஒன்றியம் சார்பில் மிக கோலாகலமாக நம்மளுடைய மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் மரியாதைக்குரிய தாமோ அன்பரசன் அவர்கள் மே 4ஆம் தேதி துவங்கி வைத்த இந்த விளையாட்டு போட்டிக்கு நம்மளுடைய ஒன்றிய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய நம்மளுடைய அண்ணன் SRL இதயவர்மன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பான முறையில் நம்மளுடைய ஊராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய திருமதி ஜே சோபநாத் தங்கம் சுந்தர் அவர்களுடைய ஏற்பாட்டில் 17 நாட்கள் இப்பொழுது இந்த போட்டிகள் விளையாடி கொண்டு நிறைவுற்று 17வது நாள் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இங்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைத்து தரப்பினருக்கும் இந்த நேரத்திலே நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பிடும்படியாக காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம், திருப்பூர் வடக்கு ஒன்றியம் மற்றும் கோவளம் ஊராட்சி சேர்ந்த கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள், பேரூராட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஒன்றிய பிரதிநிதிகள், மாவட்ட கழக நிர்வாகிகள் ஆகிய அனைவருக்கும் இந்த நேரத்திலே எங்களுடைய விளையாட்டு குழு சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் இல்லை என்றால் இந்த மாபெரும் கிரிக்கெட் தொடர் இவ்வளவு வெற்றிகரமாக 17வது நாளில் நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. அந்த நேரத்திலே உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு 2வது இன்னிங்ஸில் முதல் பந்தை இப்பொழுது காண தயாராக இருக்கின்றோம். ரொம்ப சந்தோஷம். 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இன்னிங்ஸை மாற்றி மாற்றி பண்ணுறதான் பிளானு. இதெல்லாம் சண்டை போட்டு வாங்கினா நான் மாதிரி போய் சொல்கிறார் ஐயா. ஐயோ யோ நம்பாதீங்க மக்களே. லைவில் பார்த்துட்டு இருக்கிறவங்களே, லைவில் மட்டும் இல்லை அங்கே பாறையிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வணக்கங்க, வணக்கம் வணக்கம். பாவம் ஷூவை காலில் போட முடியாமல் தூக்கிட்டு போகிறாங்க. பாறையில் நடந்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, நின்று கிரிக்கெட்டை பார்த்துட்டு போங்க. எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். கோவளத்துக்கு வந்துட்டு பீச்சை மட்டும் ரசிச்சுட்டு போனா போதாது. ஆமா, 30 நாளா நாங்க இங்க கிரிக்கெட் நடத்துறதுக்கு ஆயத்த பண்ணி செஞ்சுட்டு இருக்கோம். உங்களோட கரகோஷங்களோட இந்த மேட்சை பார்த்துட்டு போங்க சிஸ்டர்ஸ். அவங்களுக்கு வேலை இருக்கு. பாருங்க, மொதடி நல்லடி வெளியாடி மொதடி உங்களுக்காக அங்க பாருங்க 6 பிக் அடிச்சிருக்காரு. சோ 6. உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரிஞ்சா வாங்க டான்ஸ் ஆடலாம். இந்த பீச் மணல்ல ஆடலாம். ரெடியா? வரீங்களா? என்னங்க அப்படி நின்று பார்த்துனுக்கிறீங்க? ரெடியா? டான்ஸ் ஆடுவீங்களா? சங்குமாம் அப்படியே கொஞ்சம் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வந்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டான்ஸ் ஆடலாம். ஆடலாம் இருங்க. அதோ இப்போ ஒரு 6-7 சிஸ்டர்ஸ் அங்கே நின்றுட்டு இருக்காங்க. அவங்க டான்ஸ் ஆடுறாங்களா இல்லைன்னு கேட்டுட்டு வரேன். என்ன தெரியுறீங்க? வாங்க டான்ஸ் ஆடுவோம். வெல்கமிங் டாட் பால். வேணா வா. வெல்கமிங் டாட் பால். இங்க ஒரு வெல்கமிங் டான்ஸ் போடலாம் வாங்க. சூப்பரான ஒரு டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு. ஸ்லோவர் பால் பேட்டரி ஏமாந்து விட்டார். வைடே அப்படின்றாங்க. படனா இல்ல. வாங்க இறங்கி வாங்க, பாறை விட்டு இறங்கி வாங்க. ஒரு டான்ஸ், அற்புதமான டான்ஸ் ஆடலாம். ஓகே அண்ணா, இங்க ரிவ்யூ கேட்டிருக்காங்க. பேட்டர் ஃபார் வைடு. அது வைடு தான், நீங்க எப்படி கொடுக்காம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்டிருக்காரு. சோ செக்கிங். கம்ப்யூட்டர் ஜி பார்த்து சொல்லுங்க. செக். ஸோ பெண்கள் என்றாலே வந்து பார்த்தீங்கன்னா சங்குமாம்சிக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சங்குமாம்சியும் பெண்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து சொப்பன சுந்தரி, நம் நாட்டின் கண்கள், அதனால எல்லாருக்கும் பிடிக்கும். அதான் சங்குமாம் சொப்பன சுந்தரி வச்சிருந்தீங்க ஞாபகம் இருக்கா? எங்க இருக்காங்க அவங்க இப்போ? சொப்பன சுந்தரியா? அவங்களதான் தேடிட்டு இருக்கேன், கேட்க மாட்டேன்றாங்க. ஏன் உங்க வீட்டில் தான் இருக்காரு? உங்க வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க வந்து வீட்லயே வச்சு தேடுறாங்க. வீட்லயே வச்சு தேடுறோமா? ஆமா சங்குமாம்சி, உங்க வீட்டுக்கு போனோம்னா சொப்பன சுந்தரியை பார்த்து கையோட கூட்டு வரலாம். என்ன அட்ரஸ் தான் தர மாட்டாரு சங்குமாம்சி, பயப்படுறாரு. எங்க அவரோட ஒரு உண்மையான முகம் வெளியே வந்துருமோன்னு சொல்லிட்டு. என்னோட உண்மையான முகம் முத நாள்ல இருந்து வந்துட்டு தான் இருக்குது. என்னையா நீங்க? இது இல்ல அது ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் அது ரிவ்யூ கிடையாது. ஸோ வைடு இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்லோவர் பால் மறுபடியும் வெளியே தானா? அவ்வளோதான், வெளியே தான். அது எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு 6 இந்த ஓவரில். ஸ்டார்டிங் வந்து சூப்பர் டூப்பர் ஷாட்ஸ், 2 ஷாட்ஸ் தரமான ஷாட்ஸு. மறுபடியும் அடி. உடனே கனெக்ட் இல்ல. ஐயோ கேட்ச் டிராப் பா.
கொஞ்சம் ஒரு 2 இன்ச் முன்னாடி வந்தால் மேபி ஒரு கேட்ச் டேக்கன், மிகப்பெரிய ஒரு பாசிபிலிட்டிஸ், ஒரு விக்கெட் விழுந்திருக்கும். ஸோ பெரிய ஓவராக கன்வர்ஷன் ஆகாமல் முடிஞ்சிருக்கும் ஈஸியாக ஒரு விக்கெட்டோட. பட் ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 6ஓட தான் வந்து இதாக இருக்குது. ஸோ அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த ட்ராப் கேட்சோட இந்த ஓவர் முடியுது. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 14 ஆன் போர்ட். 14 ரன் இப்போதைக்கு அடிச்சிருக்காங்க. ஓகே, பாசிட்டிவ் ஸ்டார்ட்டு சொல்ல போனோம்னா. அந்த கேட்ச் மட்டும் பிடிச்சிருந்தாங்கன்னா ஒரு நல்ல கம்பேக் மறுபடியும் கிடச்சிருந்துருக்கும். பட் ஆனால் கிடையாது. ஸோ இப்போ இன்னொரு விக்கெட்டுக்கான தேடலில் இருக்கிறாங்க. ஓகே, ஸ்பார்டன்ஸ் அணி இது வந்து டீசெண்டாக போட்டிருந்துருக்கலாம். பட் ஆனால் வந்து மாற்றி மாற்றி எக்ஸ்ட்ராஸாக கொஞ்சம் நிறையா போட்டு எக்ஸ்ட்ராவாக ஸ்கோர் போர்டை கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா 11 ஸ்டாருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் போர்டு வந்திருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓஹோ, அண்ட் டாட் பாலுங்க. ஓகே, உள்ளே அங்கனக்குள்ளே இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பேட்டர்ஸ். பால் போடும்போது பேச வேணாம், பால் போட்டதுக்கப்புறம் இது பண்ணால் ஓகே. ஓகே, வெல்கமிங் டாட் பால். இழுத்து அடிக்க முயற்சி பண்ணாரு. பட் ஆனால் டோ எண்டில் பட்ட காரணத்தினால தட் இஸ் அகெயின் ஒரு டாட் பால், அனதர் ஒரு டாட் பால். எஜ்ஜே பின்னாடி ஆள் இல்லை, கீப்பர் தலை மேலே அப்போதே ஹேட்டு போயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் அகெயின் ஒரு சிங்கிள். போன ஓவர் வந்த மாதிரி இந்த ஒரு பவுண்டரி ஓவர் மாதிரி கேட்டிங்கன்னா அதோட லைன் லென்த்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஓவரில் லைன் லென்த்தே வேறு, இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது இப்போ லைன் லென்த்து வேறு. ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் பேட்டர்கள் கொஞ்சம் கணிக்கிறது ஈஸி இல்லை. பாடி லைனுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. என்ன ப்ரோ நீங்கள் லைன் லென்த்துக்கிட்டு அடிச்சாரு ஒரு அடி. எஸ், ஃபைனலி நல்ல கேட்ச் பா. விட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். DJ Remix King. ஓகே, மரியாதா மலையேறு. ஆகா, ஆள் இல்லைப்பா. ஸ்லிப்பு மாதிரி வச்சிருந்தா அந்த ஏஜுமே கேரி ஆகியிருந்திருக்கும். பட் அதுவுமே ஒரு டஃப் சான்ஸ் தான். ஓகே, அந்த கேட்சை பற்றி நான் மறுபடியும் பேசணும். பாலிக்கில் கரெக்டாக வந்துட்டு கடைசியாக வந்து என்ன பண்ணாருதில்ல, கண் எடுத்துறாரதில்ல, கண்ணில் தூசி விழுந்துச்சான்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட்டு கேட்சை விட்டுட்டு அடுத்து பிடிச்சிட்டாரா ஐயா, பிடிக்காம மட்டும் விட்டுருந்தாரு, அவ்வளோதான். பாடி லைனு மறுபடியும் எஸ், நான் இந்த ஓவர் சொன்ன அதே தான். போன ஓவர் நீங்கள் பார்த்தது வேறு, இந்த ஓவர் வேறு. போன ஓவரில் வந்து ஃபுல்லாக அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் எல்லாமே போட்டால், பட் இந்த ஒரு பாடி லைன் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் வந்து கிடச்சிருக்குது. அண்ட் இந்த கடைசி பால் வேறு ஒரு டாட் பால். அந்த டாட் பாலோட ஓவர் முடியுது. ஓவர் முடிவில் ஸ்கோர் 15 ஆன் போர்ட். டீசெண்டான ஒரு ஓவர், நல்ல ஓவராக போட்டு முடிச்சிருக்கிறாரு. வாங்க மறுபடியும் சாமி ஆடுங்க வாங்க. DJ Remix King. DJ Remix King. மூணாவது ஓவரோட முதல் பால் இங்க போட போறாங்க. ஓகே, புதிய பவுலரா வினோத் வந்திருக்காரு உள்ள. டவுன் த லெக்கா, அதே தான் டவுன் த லெக்ல போடப்பட்ட காரணத்தினால அது ஒரு வைடு.
ஆக்சுவலாக ஒரு 4 நாளாவே டவுன் த லெக் அதிகமாக இருக்குதுல்ல ஆஃப் சைடை விட. கை கொஞ்சம் சரியாக வரல போல. பேசாம மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் போட்டுருங்களேன் எல்லாரும். நல்லா இருக்குமே, கை கரெக்டாக வந்துடும் போல எல்லா டீமுக்கும் தான். அதேதாபோ சம்ப் லைனுங்கோ, பாடி லைனுங்கோ, விக்கெட்டு கேட்குறாருங்கோ. பட் ஆனால் இங்கே கொடுக்கலீங்கோ. தட் இஸ் ஒய்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அம்பையர் வந்து ஒய்டு காமிச்சிருக்காரு. பட் ஆனால் கீப்பர் வந்து இது அவுட்டு எட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. கம்ப்யூட்டர் ஜி அது எட்ஜா அப்படின்றத கொஞ்சம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. நேற்றே வந்து நம்ம கமிட்டிலேருந்து அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க, நாளைக்கு உங்கள் எல்லாரையும் தூங்க வச்சிடறேன்டா அப்படின்னு. ஸோ அதனால தான் இப்போ ஹார்ட் பீட் போகிறதுக்கு நம்ம டிஜே மறந்துட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்படி வேற ஒன்றும் இல்லை. அக்கா வெண்பொங்கல் வேலை செய்யுதுக்கா. அப்படியே குறுகுறுன்னு எல்லாரும் பார்க்குறீங்கப்பா. கொஞ்சம் பொறுமை சாமி, பொறுமை வரும். அப்படியே எல்லாரும் உத்து பார்த்தா என்ன அர்த்தம்? பொறுமையா இருங்க, வரும். 4 ஸ்லோமோ ஓட்டி பார்க்க வேணாம். தூங்கி எழுந்திரிச்சிடாரு ஜிஜே. ஸோ வெண்பொங்கல் வேலை முடிஞ்சு. ரிசல்ட் வந்துருச்சு. அதாவது அது ஒய்டு, அது எட்ஜ் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எட்ஜ் அந்த முறை போனா என்னங்க, இந்த முறை ஈஸியான கேட்ச். அவ்வளவுதான். துண்டு ஒரு தடவை தான் தலைவரும், மன்னிச்சிருங்க வார்த்தை தவறிச்சு. துண்டு ஒரு தடவை தான் தவறு தலைவா அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஈஸியஸ்ட் கேட்சை பிடிச்சிருக்காருப்பா. உள்ள ஷார்ட் கவர்ல நல்ல கேட்ச், அங்க நல்ல செட்டப். மறுபடியும் வெல்கம் விக்கெட். இப்போ மிரட்டிட்டு இருக்கிறாங்களேப்பா இங்கே ஸ்பார்டன்ஸ் அணி. கண்டிப்பாக தான் ஒரு குட்டி பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோர் போட புஷ் பண்ணுங்க, அப்போ தான் வந்து முடியும். இல்லாட்டி ஸ்டார் 11 ஸ்டார்ஸா ஓகே மன்னிச்சிருங்க 11 ஸ்டார்ஸ் கிரிக்கெட் டீம் அணி வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் தேவை இங்கே. அடுத்த பால் வந்தோன்னு அடி, அவ்வளவுதான். அக்ரெசிவ் இன்டென்ட் தான். இதுக்கு மேல நோ கோ பேக், ஒன்லி கம் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு அடிச்ச அடி. அது சரியான ஷாட் ஐயா. ஃப்ரண்ட்ல ஃபூட்டை போட்டு ஒரு சாத்துனாரு பாருங்க மிட் விக்கெட்ல. தரமான ஒரு அடி. பேட்டர் ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு. அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்ற அடிச்சா மாதிரி ஒரு அடி. வெல்கம் பவுண்டரி அகைன். ஓகே, இந்த போன முறை வந்து கொஞ்சம் ரூம் இருந்தது. பட் இந்த கொஞ்சம் ரூம் கூட கொடுக்காம பாடி லைனில் போட்டதுனால ஜஸ்ட் ஒரு சிங்கிள். பட் ஆனால் ரொட்டேட் பண்ணியிருக்கிறாங்க, அது நல்ல விஷயம். ஏன்னா எப்பயுமே வந்து பாடி லைனை வந்து அவ்வளோ ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது. பால் கொஞ்சம் குயிக்காக வரும், திடீர்னு ஸ்கிட் ஆகும், எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஸ்லோவர் பாலில் பீட்டன் ஆகலாம், போல்ட் ஆகலாம், நிறைய விஷயம் இருக்குது. ஜடேஜாலாம் அப்படி தான் போட்டு இப்போ வரைக்கும் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஹேசல்வுட்டாக இருக்கட்டும், ஜடேஜாவாக இருக்கட்டும், எல்லாம் டெஸ்ட் மேட்ச் லைனில் லென்த் தான். அடாடா பேட்ரை க்ளூவே இல்லைப்பா. என்ன மாதிரி பால்றாது. பால் உள்ள கட் ஆயிடுச்சு. அநேகமாக இன்ஸ்விங்னு நினைக்கிறேன். நல்ல பாலுப்பா, சீரியஸ்லி நல்ல கம்பேக் பை பவுலர். 6 சிங்கிளுக்கு அப்புறம் போயிட்டு போகுது, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேலை இன்னும் பாக்கி இருக்குன்ற மாதிரி போடப்பட்ட ஒரு பால். சீரியஸ்லி நல்ல பால். அந்த பால் நல்ல பாலா இருந்தானே, இதை கெட்ட பாலா நான் மாத்திரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கப்பட்ட ஒரு அடி. அது எங்க போய் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ரோப்புக்கு ஓவரா போயிருக்குது. 6 மறுபடியும். இந்த ஓவரில் வந்து விக்கெட் விழுந்தாலும் ரன்னும் வந்துகிட்டு இருக்குதுப்பா. எனக்கு தெரிஞ்ச பவுலர் வந்து ஒரு
ஒரு பிரவீன்குமார் ஃபேன் இல்லை புவி ஃபேனாக இருப்பார் போல். ஸ்விங்கை வச்சு தான் நான் வித்தையை காமிக்கணும் அப்படின்ற முடிவில் வந்திருக்கார் போல். பட் ஆனால் இங்கே பேட் ஸ்விங் அதோட தரமாக இருக்குது. ஸோ LHS ஈக்குவல் டு RHS, ஸ்விங் ஈக்குவல் டு ஸ்விங், நல்லாயிருக்கு. மறுபடியும் அங்கிட்ட லைனில் கொஞ்சம் போடப்பட்ட பந்து, பட் தள்ளி போயிடுச்சுன்னா மேபி ஒரு வைடாக இருந்திருக்கும். பட் ஆனால் அது இல்லை, காலில் பட்டதுனால ஒரு டாட் பால். அண்ட் அந்த டாட் பாலோட ஓவர் முடிஞ்சிச்சு. ஓவர் முடிவில் 23, 3 மன்னிச்சிருங்க 3 ஓவர் முடிவில் 29. இட்ஸ் மை மிஸ்டேக், மன்னிச்சிருங்க. இங்கேயும் வெண்மொங்கல் வேலை செய்து போல லைட்டா. மூணு ஓவர் முடிவில் 29ங்கன்னா 62 அடிக்கணும். 61ன்னு டார்கெட்டாக இருக்குது. அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிடுங்க, அது தெரியாமல் மாற்றி சொல்லிட்டாங்க. ஸ்கோர் 62 அடிக்கணும். ஓகே, இப்போதைக்கு இந்த சைட்லேருந்து போட போகிறாங்க. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், இந்த சைட்லேருந்து பவுண்ட்ரி வந்து அவ்வளோவா வரல, அந்த சைடில் தான் பவுண்ட்ரி வந்திருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து மேட்ச் நடந்ததை வச்சு சொல்லணும்னா. ஸோ இந்த சைடு அதுவும் இந்த பேட்டர் வந்தோடனே அக்ரஷன் டன் காமிச்சிட்டாரு. அப்போ எந்த சைடாக இருந்தானே அடி தான் அப்படின்ற மாதிரி போடுவாரா பார்ப்போம். கேட்சு அப்படின்னு கூக்குரல், ஈஸியான கேட்சு. எஸ், கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி போட்டு இன்னொரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நல்லா அடிச்சுட்டு இருந்து அவுட் ஆக்கி அனுப்பி விட்டுருக்காங்கப்பா. இவ்வளோதான், வெல்கம் விக்கெட்டு. இன்னொன்னு கேட்சு. ஆக்சுவலா உள்ள சர்க்கிள் உள்ள மிட்ஃபீல்டர் என்ன பண்ணான்னு தெரியல, நீயே பிடிச்சிக்க எனக்கு வேணான்னு விட்டார் போல. ஹேட்ரிக் வருமா? ஐயோ, கொஞ்சம் மிஸ்ஸுப்பா. கேட்சிங் பொசிஷன்ல ஃபீல்டரை வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஹேட்ரிக்குங்கப்பா. உடனே அது இல்லை. ஸோ ஒரு சிங்கிள். இன்னொன்று சொல்லியானா அகைன் பாடி லென்த்து, அவ்வளோதான். பேட்டரால் வளைக்க கூட முடியலை. பாடி லென்த் இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். ஐயோ, அண்டர்ச்சு நான் மாதிரி போல்றாது. அதான் அந்த மூணு குச்சியை பார்த்து போட்டு விட்டா வேலை முடிஞ்ச பாட். ஆனால் இங்கே ஸ்பாட்டன் டீமுக்கு தேவைப்படுற ரெண்டு நிறையா இருக்குது. ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஒன் மேன் ஷோ, யாராவது ஒருத்தர் ஒரு ஒன் மேன் ஷோ காமிங்க. ஒரு ரசல், ஒரு தோனி மாதிரி, ஒரு ரிங்கு சிங் மாதிரி. அண்ணே நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அடிக்கப்பட்ட ஒரு அடி. பட் ஆனால் அது வந்து ஒரு சிங்கிள். சரியாவே படலையப்பா, சரியா பட மாட்டேங்குது, டைமிங் இல்லை. எப்படி ஷார்ட் பிச் லென்த்தை மிஸ் பண்ணாங்க தெரியலையே. நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு, எப்படி அந்த லென்த்தை மிஸ் பண்ணாரு அப்படின்றது தெரியல. பேட்டர்ஸ் அதே கன்ஃபியூஷன்ல இருந்து அப்படியே ஓவரை முடிச்சுப்போம். நாலு ஓவர் முடிவில் ஸ்கோர் 31 ஆன் த போர்ட். அப்பா இன்னும் நிறைய ரன் அடிக்கணுமே. ஒரு ஓவருக்கு 31 ரன் அடிக்கணுமா? இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ மினிமம் கேரண்டியாக 5 6 வேணும். அப்போ தான் ஒரு சூப்பர் ஓவர் பார்க்குற அளவுக்காவது மேட்ச் இருக்கும். பட் ஆனால் 2 பால் மிஸ் ஆனாலே அங்கே கேம் க்ளோஸு. ஸோ 11 ஷார்ட் ஃபார்மாக வச்சுக்கலாமா? சரி வேணாம். 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே,
நன்றி. 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் பயங்கரமாக தான் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு 2 ஓவர் தான் வந்து கொஞ்சம் லூஸாக போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அதுலேயும் விக்கெட்டு, அதுலேயும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் அவங்க கையில் இருக்குன்னு சொல்லலாம். பார்ப்போம். ஒரு ஓவரில் 31. ஆளில்லா திசையில அலேகாச்சோ எப்ப 6 பா ஸ்டார்டிங். ஆகா மேட்ச்ல என்னமா நடக்க போகுது? அவ்வளவுதான். டாட் பால். வெல்கமிங் டாட் பால். ஓகே. 5030. ஓகே கரெக்ட் கணத்தா இருக்குது. இன்னும் ஒரு 4 6 அடிச்சா கேம்ல வேற லெவலில் ட்விஸ்ட் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது வருமா? இந்த பவுலர் அதை நடக்க விடுவாரா? இல்லை நாங்கள் தான் இந்த மேட்சை வின் பண்ணுவோம்னு சொல்லி பவுலிங் போடுவாரா? டாட் பால். எஸ் அதே தான். இப்போ மேட்ச் கொஞ்சம் கையை மீறின ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஸ்பார்டன்ஸ் அணியினருக்கு கொஞ்சம் கையை மீறி போன ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம் சூப்பராக பவுலிங் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபார். 6 போனாலும் இந்த ஓவரில் அடுத்து எங்கே போகுது பார்ப்போம். அங்கே ஷார்ட்டில் மிட் விக்கெட்டில் கேட்சிங் பொசிஷனில் ஆள் இருந்தும் பட் ரன்னு எதுவும் கேட்சும் போகவில்லை. அண்ட் அதுவும் ஒரு டாட் பால் ஓடாமல் நின்றுட்டாங்க. ஸோ ரன்னு ஓட வேணாம், நம்மளே ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டர் நின்றுட்டாரு. இழுத்து அடிக்கணும்னு முயற்சி பண்ணார். பட் ஆனால் அதுவும் முடியலை. அதுவும் ஒரு டாட் பாலு. எஸ் 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம் ஆல்மோஸ்ட் தே வான் த மேட்ச். இங்கே ஸ்பார்டன்ஸ் போராடினாங்க. பட் ஆனால் வந்து ஒரு 2 ஓவர் நடுவில் நல்ல ஓவர் அமைஞ்சிருந்தா மேபி இந்த ஓவர் ரொம்ப கம்மியான ரன்னு ஒரு சேஸ் பண்ணுறதுக்கு இருந்திருக்கும். இறங்கி வந்து அடிக்க முயற்சி வைடு. வைடுங்க அது பவுலர் அப்படியே பார்க்கல. அப்படியே கீப்பர் கிட்ட ஹக் பண்ண ஓடிட்டாரு. உடனே அது ஒரு வைடு. சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் காதிலே விழுந்திருக்கு. அடுத்த போட்டிக்கான டாஸ் மறுபடியும் வைடு. ரகா நீங்க மறுபடியும் அந்த பாலை போடணும். ஏன் இப்படி பண்றீங்க? டக்குன்னு முடிச்சுட்டு வெளியே வாங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்த ஃபீல்டரோட மைண்ட் செட்டாக இருக்குது. வாங்க வெளியே. ஓ இது எதுக்கு? இல்ல எனக்கு புரியல இது எதுக்கு அப்படின்ற மாதிரி. அதே தான் இருக்கிற எல்லாருமே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பவுலர் மறுபடியும் பொசிஷன் போறாரு. நோ பாலு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பிச்சா போட்டிருக்காரு. பூ போல போடுறேன்னு சொல்லிட்டு பாலை பிச்சுக்கு வெளியே போட்டிருக்கீங்களே. அடித்தால் அடி, இடித்தால் இடி, கேட்ச் பிடிச்சாலும் அது விக்கெட் கிடையாது. பட் ஆனால் எனிவேஸ் அது ஒரு டாட் பால். அந்த டாட் பாலோட ஓவரும் இன்னிங்ஸும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சுங்க. எனக்குள்ள 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம் வந்து மேட்சை முடிச்சு வெற்றிகரமாக அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஸோ வெற்றி பெற்ற 11 ஸ்டார் கிரிக்கெட் டீம் பெரிய இரும்பேடு அணியினருக்கு வாழ்த்துக்கள். அவ்வளோதான். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆட போற மேட்ச் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜாலி பாய்ஸ் வர்சஸ் உதயம் ஸ்போர்ட்ஸ். 2 டீம் கேப்டனும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வந்துருங்க. உதயம் ஸ்போர்ட்ஸ் கேப்டன், ஜாலி பாய்ஸ் கேப்டன். 2 ஓவர் கரெக்டாக ஸ்பார்டன்ஸ் அன்னைக்கு 2 உதயம் ஸ்போர்ட்ஸ் கேப்டன் வாங்க.